அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இருக்கிற அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் 2க்கான நவம்பர் 2023க்கான பார்ட் ஏ கொஷின் நம்ம பார்க்கலாம். இது SM26A. த சேம் சிலபஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் கோட் டேம் 6A லீனியர் அல்ஜிப்ரான்னு சொல்லுவாங்க. அதுக்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ 2 கொஷின் பேப்பர் படிக்கிறவங்களும் 2 கோடு யூஸ் பண்ணுறவங்களும் இந்த காணொலியை பயன்படுத்திக்கலாம். ஓகே. So first question பார்த்தீங்கன்னா, if V is a vector space over F, then prove that alpha 0 equal to 0 for alpha belong to F. இது பற்றின April 23 இருந்து அதே கொஷின் தான். ஸோ கன்சிடர் alpha 0 அப்படின்ற ஒன்று கன்சிடர் பண்ணுறோம். இங்கே ஜீரோன்றது வந்து இஸ் அன் ஜீரோ எலமெண்ட் இந்த வெக்டர் ஸ்பேஸ். இப்போ ஆல்ஃபா ஜீரோனா வெக்டர் ஸ்பேஸோட ப்ராப்பர்ட்டி பிரகாரம் ஒரு எலமெண்ட் பிலாங் டு வியா இருந்தால் அந்த எலமெண்ட் அந்த சம் ஆஃப் எலமெண்ட்ஸும் பிலாங் டு வி. இப்போ ஜீரோ பிலாங் டு வினா 0 + 0 பிலாங் டு வி தானே. அப்போ இந்த ஜீரோக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், 0 + 0 அப்படின்னு எழுதுறோம். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரைட் டிஸ்ட்ரிபியூட்டர் லா ப்ராடக்ட்ல இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லா கொடுக்குறோம். அப்போ என்ன வரும் உங்களுக்கு, ஆல்ஃபா 0 + ஆல்ஃபா 0. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஆல்ரெடி ஒரு ஆல்ஃபா 0 இருக்கு, ரெண்டு பக்கம் சேம் டேர்ம்ஸ் இருக்கு பாருங்க. அப்போ கேன்சல் பண்ணலாமா? அப்போ கேன்சலேஷன் லா யூஸ் பண்ணுறோம். யூஸ் பண்ணிட்டு இங்கே 0 இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அடிஷனில் இருக்குது. அப்போ அடிட்டிவ் ஐடென்டிட்டி 0 தான் வரும். 0 = ஆல்ஃபா 0ன்னு எழுதக்கூடாது. ஸோ ஆல்ஃபா 0 = 0 ப்ரூவ் பண்ணிட்டோமா? அவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிஃபைன் லீனியர் ஸ்பேன். லீனியர் ஸ்பேனை டிஃபைன் பண்ண சொல்லி கேட்குறாங்க. If S is a non-empty subset of a vector space V, then L of S, இதை தான் நம்ம linear span of S ன்னு சொல்கிறோம். அப்போ இந்த L of Sல என்ன இருக்கும் அப்படின்னா, is the set of all linear combinations of finite sets of elements of S. இதுதான் நம்ம linear span அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, if F is the field of a real numbers, prove that the vectors இங்கே வந்து n டப்பிள் மாதிரி இது 4 டப்பிள் 4 கோஆர்டினேட்ஸ் இருக்கிறது உங்களுக்கு இதில். ஓகே, 4 டப்பிளாக இருக்குது. 1 2 3 வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க இன் F4. அப்போ டைமென்ஷன் 4 இல்லையே, அப்போ 4 கோஆர்டினேட்ஸ் இருக்குது. ஆர் லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ லீனியர்லி இண்டிபெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ கான்ஸ்டன்ட், இப்போ இது V1 V2 V3னா λ1 V1 + λ2 V2 + λ3 V3 = 0னா அந்த ஸ்கேலர்ஸ் என்ன வருதோ அதை வச்சு தான் லீனியர்லி இண்டிபெண்டா நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ λ1 λ2 λ3க்கு பதிலாக நான் ABC நான் எடுத்துக்கிறேன். அப்போ A × ஃபர்ஸ்ட் வெக்டார் + B × செகண்ட் வெக்டார் + C × தேர்ட் வெக்டார் = 0. அப்போ 0வை F4ல் எழுதும்போது 4 டப்பிளாக எழுதணும். 0, 0, 0ன்னு எழுதணும். ஓகே, இப்போ இது எப்படி நம்ம ஆட் பண்ணுவோம், இங்கே ABCன்றது வந்து ஸ்கேலார் பிலாங் டு Fல எடுத்துருக்கிற ரியல் நம்பர்ஸ். ABC ஆர் ரியல் நம்பர்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். இந்த ஏவை என்ன பண்ணலாம், உள்ள இருக்க ஒவ்வொரு கோஆர்டினேட் கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ ஆட் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்டை ஆட் பண்ணும். ஓகே, அப்போ இங்கே நான் இங்கே A வருது, இதில் +B, இதில் இங்கே +C × 0 = 0. ஸோ அந்த மாதிரி எழுத போகிறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டு கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்டை ஆட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே A × 1 A + இங்கே B × 0 0 + C × 0 0. இதுதான் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். கமா, அதே போல் செகண்ட் கோஆர்டினேட் இங்கே வரும்போது 1 × A plus B × 1 plus B, இதுக்கப்புறம் plus C × 0 வந்து 0. இப்போ தேர்ட் கோஆர்டினேட் பண்ணலாமா, A × 0 0, B × -B னா -B plus C × 0 0. ஃபோர்த் கோஆர்டினேட் A × 0 0 plus B × 0 0 plus C × 3 3C = 0, 0, 0, 0. ஓகே, இப்போ இங்கேயும் பாருங்க உங்களுக்கு 4 டப்பிள், இதுவும் 4 டப்பிள். அப்போ கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இதில் தான் நமக்கு என்ன கிடைக்குது, ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் = ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட். அப்போ A + 0 + 0னா 0 தான் வரப்போகுது, A மட்டும் தான் வரப்போகுது. அப்போ A = 0, A + B = 0, அப்புறம் -B = 0, 3C = 0. ஸோ இதிலிருந்து ஏயோட வேல்யூ நமக்கு 0ன்னு தெரிஞ்சிச்சா. இங்கே வரும்போது -B 0 implies +B 0. 3C = 0 + 3 ≠ 0, அப்போ C must be 0. அப்போ எல்லா ஸ்கேலாரும் 0 வருது. அப்போ ஆல் ஸ்கேலார்ஸ் ஆர் 0 மீன்ஸ் given vectors வந்து linearly independent. ஆல் நீங்கள் வேணா இப்படி சொல்லலாம், A V1 + B V2 + C V3 = 0 implies all scalars are 0. Therefore, given vectors are linearly independent. Linearly independent. சப்போஸ் இதுவே லீனியர்லி டிபெண்டன்ட் கேட்குறாங்க, நீங்கள் ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறீங்க, ஏதாவது ஒன்று ≠ 0 வந்தாலும் அது லீனியர்லி டிபெண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அதே போல் இந்த டைமென்ஷன் பேஸ் பண்ண கொஸ்டின் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் ஒன்று கேட்டுறாங்க இல்லையா. இஃப் டைமென்ஷன் ஆஃப் வி ஓவர் எஃப் வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, ஃபைன் டைமென்ஷன் ஆஃப் ஹோம் ஆஃப் விவி ஓவர் எஃப். நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் என்னன்னா டைமென்ஷன் வி ஓவர் எஃப் வந்து எம்மா இருந்துச்சுன்னா தென் டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம் ஆஃப் விவி ஓவர் எஃப் வந்து எம் ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகே, அப்போ இங்கே பாருங்க நமக்கு டைமென்ஷன் ஆஃப் வி வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ டைமென்ஷன் ஆஃப் ஹோம் ஆஃப் விவி வந்து 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னா 25 தான் இதனோட டைமென்ஷன். ஓகே ஓகே, அடுத்த கொஸ்டின் டிஃபைன் அனிஹிலேட்டர் ஆஃப் எ சப்ஸ்பேஸ். அப்போ சப்ஸ்பேஸ் சொல்லும் பொழுது ஒரு வெக்டார் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ், வெக்டார் ஸ்பேஸை வழக்கமாக வின்னு சொல்லுவோம், அதோட சப்ஸ்பேஸை டபிள்யூ சொல்லுவோம், அதுதான் நம்ம இங்கே எழுதுறோம். இஃப் டபிள்யூ இஸ் ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் வி தென் த அனிஹிலேட்டர் ஆஃப் டபிள்யூ அதை எப்படி டினோட் பண்ணுறோம் அப்படின்னா ஏ ஆஃப் டபிள்யூன்னு எழுதுறோம், விச் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆர் எஃப் பிலாங் டு இது டூஎல் ஆஃப் வி. ஓகே, such that அப்போ collection of எல்லா linear ஃபங்க்ஷனும் இதுக்குள்ளே இருக்காது. such that the f satisfies the condition. என்ன condition satisfy பண்ணும்? f of w equal to 0 for all w belong to capital W. elementல small letter, set, subspace, space இதெல்லாம் capital letterல மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் annihilatorோட definition. ஓகே, அடுத்து பாருங்க, let v belong to v a vector space, then what is the length of v ன்னு கேட்குறாங்க. இங்கே லென்த்னா இஸ் நத்திங் பட் நார்ம் ஆஃப் v அப்படின்ட்டு இன்னும் ப்ராடக்ட் ஸ்பேஸில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, இஃப் v belong to v then the length of v is small vector, small v எழுதுறோம், வெக்டார் மற்றது எலமெண்ட்னு அர்த்தம் இது. ஓகே, the length of v or norm of v written as norm v is defined as square root of the inner product v comma v. ஓகே, அடுத்து ஆர்த்தோநார்மல் செட்டை டிஃபைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. the set of vectors vi in v, இப்போ i varies from 1 to n கூட இருக்கலாம். ஜென்ரலாக செட் ஆஃப் வெக்டர்ஸ் v1 v2 நம்ம எழுதுறோம் இல்லையா, ஜென்ரலாக செட் ஆஃப் வெக்டர்ஸ் vi நம்ம எழுதுறோம். இன் கேபிட்டல் V இஸ் an ஆர்த்தோநார்மல் செட் இஃப், இது எப்போ ஆர்த்தோநார்மல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னா ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். இஃப் ஈச் vi இஸ் ஆஃப் லென்த் 1, லென்த்னு சொல்லும்போது இதோ இங்கே சொல்கிறோம் இல்லையா ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் viv, அப்போ லென்த்னா என்ன அர்த்தம், இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் அந்த எலமெண்ட்லேருந்து அதே எலமெண்ட்டுக்குள்ள லென்த் ஒன்றா இருக்கணும். அப்போ தட் இஸ் vi இன்னர் ப்ராடக்ட் vi ஈக்குவல் டு 1. ஓகே, i நாட் ஈக்குவல் டு ஜேவாக இருந்தால் அதுக்குள்ள லென்த் என்னவா இருக்குன்னா 0வா இருக்கணும். இருந்துச்சுன்னா என்னது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1னா 1 தான் வரப்போகுது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 0னாலும் 0 தான் வரப்போகுது. அப்போது சேம் எலமெண்ட்டுக்குள்ளே இருக்க லென்த் ஒன்னாகவும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதோட லென்த் 0வா இருந்தால் அந்த செட் ஆஃப் வெக்டர்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆர்த்தோநார்மல் செட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்புறம் டிஃபைன் இன்வெர்டிபிள். அகைன் இந்த இன்வெர்டிபிள்ன்றது வந்து இதை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு கொஷின் கேட்டுகிட்டே இருந்துடுறாங்க, வந்துடுது. இதில் 2 கொஷின் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும், நம்ம பார்க்கும்போது தெரியும். டீன்றது ஒரு மேப்பிங், டி இன் ஏ ஆஃப் வி இல்லை லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதை வந்து நம்ம இன்வெர்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். இன்வெர்டிபிளுக்கு இன்னொரு பேர் ரெகுலரும் இருக்குது. ஓகே, இன்வெர்டிபிள் ஆர் ரெகுலர் இஃப் இட் இஸ் போத் ரைட் அண்ட் லெஃப்ட் இன்வெர்டிபிள் அப்படின்னு சொல்கிறோம். தட் இஸ் இந்த இஃப்க்கு அப்புறம் நீங்கள் இந்த வேர்டிங்க்கு பதிலாக நீங்கள் இதை கூட எழுதலாம். இஃப் தெர் இஸ் அன் எலமெண்ட் எஸ் பிலாங் டு ஏ ஆஃப் வி சச் தட் எஸ்டி ஈக்குவல் டு டிஎஸ் ஈக்குவல் டு 1. இதுதான் நம்ம ரைட் அண்ட் லெஃப்ட் இன்வெர்டிபிள் நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ இங்கே எஸ்ன்றது என்ன அர்த்தம், டி இன்வெர்ஸ்னு அர்த்தம். டிஃபைன் கேரக்டரிஸ்டிக் ரூட். characteristic root is nothing but eigen value. அப்போ different eigen value இல்லை eigen root இல்லை characteristic root இல்லை latent root இது எல்லாமே different words ஆனால் same meaning தான் உங்களுக்கு. ஓகே, characteristic root நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா if t belong to a of v then lambda belong to f. இந்த ஸ்கேலாரை தான் நம்ம characteristic root நம்ம சொல்ல போகிறோம். or eigen value of t எதனோடது, இந்த t ஓடுது, t belong to a of v. if lambda minus t is singular-ஆக இருக்கணும். சிங்குலர் டெஃபினிஷன் என்ன அப்படின்னா நாட் இன்வெர்டிபிள், நாட் ரெகுலர்னு அர்த்தம். ஓகே, ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொன்றா வரும்போது எக்ஸ்ட்ரா படிச்சுக்கலாம். இஃப் டி பிலாங் டு ஏ ஆஃப் வி தென் லாம்டா பிலாங் டு எஃப்ன்ற ஸ்கேலார் வந்து இஸ் கால்ட் எ கேரக்டரிஸ்டிக் ரூட் ஆஃப் டி இஃப் லாம்டா மைனஸ் டி இஸ் சிங்குலர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆக்சுவலாக இது ஒரு 10 மார்க்கில் பின்னாடி வர்றது இல்லை ஒரு 5 மார்க்கில் வர்றது, அதை அந்த ப்ரூவ் தட்டுன்னு கேட்டதுனால நான் அந்த பார்ட் மட்டும் எடுத்து பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எலாபரேட்டாக போட்டுப்போம் உங்களுக்கு புரியுறதுக்காக. உங்களுக்கு தேவையான பார்ட்லேருந்து நீங்கள் போட ஆரம்பித்தா போதும். ஓகே, இஃப் வி இஸ் ஃபைண்ட் அ டைமென்ஷனல் ஓவர் எஃப் அண்ட் இஃப் டி பிலாங் டு ஏ ஆஃப் வி இஸ் சிங்குலர். அப்போ இது சிங்குலர் கொடுத்துருந்தா இது நாட் இன்வெர்டிபிள் இல்லை நாட் ரெகுலர். ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ப்ரூவ் தட் தேர் எக்ஸிஸ்ட் அண்ட் எஸ் நாட் ஈக்குவல் டு 0 இன் ஏ ஆஃப் வி சச் தட் எஸ்டி ஈக்குவல் டு டிஎஸ் ஈக்குவல் டு 0. ஓகே, நமக்கு ஏற்கனவே ஒரு தியரம் என்ன எனக்கு தெரியும் அப்படின்னா இங்கே சிங்குலர் இருக்குல்ல, ஆக்சுவலாக சிங்குலர்னா நாட் இன்வெர்டிபிள். இன்வெர்டிபிள்னு நமக்கு ஒரு தியரம் இருக்குது. இஃப் டி பிலாங் டு ஏ ஆஃப் இஸ் இன்வெர்டிபிள்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப்
the constant term of the minimal polynomial of t is not 0. அப்போ invertible-னா இங்க minimal polynomial is not 0 வருது. அப்போ not invertible-னா minimal polynomial of t equal to 0. அப்போ not invertible வேறு விதமா சொல்றதா singular நம்ம சொல்லலாம் இல்லையா? So இந்த same result equivalent formல இப்படி எழுதலாம். t belong to a of is not singular. அதாவது not invertible-னா is singular-னு அர்த்தம். t belong to a of is singular-னா இந்த termல is not 0க்கு பதிலா is must be 0ன்னு வரணும். The constant term of the minimal polynomial for t must be 0. So இது ஃபுல்லா உங்களுக்கு புரியுறதுக்காக இப்போ நான் இங்க எழுதிக்கிறேன் பாருங்க. அந்த minimal polynomial நான் நேம் பண்ணிக்கிறேன். if p of x equal to alpha 1x plus etc. அதாவது constant term இல்லாம இங்க எடுத்திருக்கேன். அந்த மாதிரி எடுக்கும்போது தான் நம்ம இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, if p of x equal to alpha 1x plus etc. plus alpha k x power k is the minimal polynomial, then x க்கு பதிலா t பண்ணீங்கன்னா அந்த minimal polynomial must be for t must be 0 னா x க்கு பதிலா t ரீப்ளேஸ் பண்ணா 0 வருதுன்னு அர்த்தம். இந்த ரிசல்ட் அப்ளை பண்றோம். சோ அப்ப x க்கு பதிலா t போறோம்னா alpha 1t plus etc. plus alpha k t power k equal to 0. ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டடா ரைட் டிஸ்ட்ரிபியூட்டடா இருக்கு இல்லையா? ஒன்று நீங்கள் டீயை ரைட் சைடில் வெளியே எடுக்கலாம், இல்லை டீயை லெஃப்ட் சைடில் வெளியே எடுக்கலாம். நான் டீயை ரைட் சைடில் ஒரு காமனாக ஒரு டீயை வெளியே எடுக்கிறேன். அப்போ ஒரு டீயோட பவர் ரெடியூஸ் ஆகிட்டே வரும் இல்லையா? அப்போ ஆல்ஃபா 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா இங்கே வரும்போது ஆல்ஃபா கே இன்ட்டு டி பவர் கே மைனஸ் 1 இன்ட்டு டி ஈக்குவல் டு 0. இல்லை இந்த ரைட்டில் வெளியே எடுக்கிறது பதிலாக இப்படி லெஃப்ட்லேயும் நம்ம வெளியே எடுக்கலாம். ஏன்னா நமக்கு ரைட் டிஸ்ட்ரிபியூட்டலாம் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டலாம் ரெண்டுமே தான் ட்ரூவாக இருக்குது. இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ரிசல்ட் எடுத்துக்கிறதா இருந்தால் இதுதான் ஆக்சுவலாக உங்களுக்கு இதுதான் ஹோம் ஆஃப் விவியில் நம்ம அந்த ரிசல்ட் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். ஓகே, இந்த அசோசியேட்டிவ் ரிங்கில் வந்து t1 ப்ளஸ் t2 இன்ட்டு t3 ஈக்குவல் டு t1 t3 ப்ளஸ் t2 t3. இது லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டலாம், இது வந்து ரைட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஓகே, அப்போது இந்த லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டலானா ரைட்டில் t3 வெளியே எடுத்து எப்படி எழுதலாம், ரைட் டிஸ்ட்ரிபியூட்டர்னா லெஃப்ட்டில் t3 வெளியே எடுத்து எழுதலாம். ஸோ ரெண்டுமே இது உங்களுக்கு ட்ரூவாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த ரிசல்ட்டை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் பிரகாரம் ரைட்டில் டீயை வெளியே எடுத்திருக்கு, ரைட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் பிரகாரம் லெஃப்ட்டில் டீயை வெளியே எடுத்திருக்கேன். அவ்வளோதான். ஸோ இந்த பாலினாமியல் ரெண்டு சேமாக இருக்குது பார்த்தீங்களா? இதை நான் எஸ் நேம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ எப்படி எழுதல, எஸ்டி ஈக்குவல் டு 0 சொல்லலாம், இங்கே டிஎஸ் ஈக்குவல் டு 0. வேறு எஸ்ன்றது என்னது, ஆல்ஃபா 1 ப்ளஸ் எக்ஸெட்ரா ஆல்ஃபா கே டி கே பவர் மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0. ஏன் இது நாட் ஈக்குவல் டு 0 சொல்கிறேன்? மினிமல் பாலினாமியல் ஃபார் டி மஸ்ட் பி 0னா மினிமம் எக்ஸ் பவர் கே இந்த டிகிரி இருக்கும்போது மட்டும் தான் இது 0வாக இருக்கும். இதை விட கம்மியாக இருக்கிறது 0வாக இருக்குது, பெருசாக இருக்கிறது 0வாக இருக்கலாம், கம்மியாக இருக்கிறது 0வாக இருக்காது. ஸோ அப்போ இங்கே வந்து டிகிரி என்னவா இருக்குது, லோயஸ்ட் டிகிரியாக இருக்குது இல்லையா? அப்போ இது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு 0. அதுதான் ரீசனாக இங்கே எழுதியிருக்கேன். சின்ஸ் இஸ் ஆஃப் லோயர் டிகிரி தென் பி ஆஃப் எக்ஸ். இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம், எஸ்டி ஈக்குவல் டு டிஎஸ் ஈக்குவல் டு 0 வேறு எஸ் நாட் ஈக்குவல் டு 0 இன் ஏ ஆஃப் இ. இதுதான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஸ்டினை பாருங்க. There exists s not equal to 0 in a of e such that st equal to ts equal to 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நாம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் இந்த ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிருந்து ஆரம்பித்து நீங்கள் போட்டாலே போதுமானது 2 மார்க்குக்கு. ஓகே, ஸோ இன்வெர்ட்டிபிள் ரெகுலரில் திருப்பி கொஸ்டின் கேட்கறதுனால நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்வெர்ட்டிபிள் ஆர் ரெகுலருக்கு போத் ரைட் அண்ட் லெஃப்ட் இன்வெர்ட்டிபிளாக இருக்கணும். சிங்குலரோட டெஃபினேஷன் என்னென்னா இட்ஸ் நாட் ரெகுலராக இருந்தால் அதுதான் நம்ம சிங்குலர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கம்ப்யூட் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு மேட்ரிக்ஸ் போட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஓகே, மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஏற்கனவே நீங்கள் சின்ன கிளாஸில் படிச்சிருப்பீங்க. அதே தான் இங்கே பண்ண போகிற, புதுசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ த ஹோல் ஸ்கொயர், மேட்ரிக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா அந்த மேட்ரிக்ஸை அதே மேட்ரிக்ஸால் மல்டிபிள் பண்ணோம். 1 1 மைனஸ் 1 1 1 1 மைனஸ் 1 1. ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக எப்பவுமே அந்த ரோ காலம் ஈக்குவலாக இருக்க நம்ம பார்ப்போம். இதில் ஃபஸ்ட் இந்த ரோவும் காலமும் ஈக்குவல் டு ரெண்டுமே ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருக்கும்போது வெறும் பிரச்சனை கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் எடுத்து நீங்கள் மல்டிபிள் பண்ணணும். இப்போ மல்டிபிள் பண்ணும்போது கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ 1 இன்ட்டு 1 1, இங்கே ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னால மைனஸ் 1 இன்ட்டு 1 1 வரப்போகுது. ஓகே, ஸோ 1 1s are 1, 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. அப்போ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலத்தை மல்டிபிள் அண்ட் ஆட் பண்ண கிடைக்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம்னு அர்த்தம். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலத்தை மல்டிபிள் பண்ணி எழுதும்போது நம்ம இங்கே செகண்ட் ஃபர்ஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டாக எழுதணும். இப்போ 1 1s are 1, அப்புறம் 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1. ஃபர்ஸ்ட் ரோ முடிஞ்சிச்சு. இப்போது செகண்ட் ரோ ஆரம்பிக்கும் போது செகண்டில் எழுத போகிறோம். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1, 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 1. சேம் டேர்ம் வந்து ஆட் பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட் டேர்ம் வந்து செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணி பெருசு வந்து சின்னது கழிச்சுட்டு பெரிய நம்மளோட சைன் போடணும். இந்த ரோ இன்ட்டு இந்த காலம் மைனஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 1, 1 இன்ட்டு 1 1 ப்ளஸ் 1. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கும், 1 மைனஸ் 1னா 0, 1 ப்ளஸ் 1னா 2, மைனஸ் 1 மைனஸ் 1 சேம் சைன் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடுறோம். மைனஸ் 1 ப்ளஸ் 1னா 0.
அப்போ இதுதான் அந்த given மேட்ரிக்ஸோட the whole square. ஓகே, அடுத்து define the matrix அப்படின்னு கேட்டிருக்காங்க. define matrix இதுவே வந்து போன கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா define matrix in A of V, matrix of T in A of V கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அப்போ if T belong to A of V, then the matrix of T in the basis V1, V2, etc. Vn is small m of T ன்னு போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து alpha 11 up to n வரைக்கும் எழுதுறோம். ஸோ இங்கே ஃபுல்லாக கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். alpha 11, alpha 12, etc. alpha 1n. ஃபர்ஸ்ட் ரோ n எலிமெண்ட் இருக்கு. செகண்ட் ரோல n எலிமெண்ட், செகண்ட் ரோல 2ல இருந்து ஆரம்பிக்கணும். alpha 21, alpha 22, etc. alpha 2n. இதே போல எக்ஸெட்ரா இங்கே போனால் n ரோ இருக்கு இல்லையா, n எலிமெண்ட் இருந்தால alpha n1, alpha n2, etc. alpha nn. இதை நம்ம சிம்பிளாக எழுதுறதா இருந்தால் இந்த m of t equal to the matrix alpha ij. இப்படி நம்ம சிம்பிளாக இது எழுதலாம். வேர் இந்த பேசிஸ் ஆஃப் வியில் இருக்கு இல்லையா, ஸ்மால் v இருக்கு இல்லையா, அப்போ vi of t equal to summation, இது மொத்தமாக alpha ijன்னு எழுதலாம். alpha ij into vj, where summation over j. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணி எழுதியிருக்கணும். ஸோ இதுதான் மேட்ரிக்ஸோட டெஃபினேஷன். April 23 the same question எப்படி கேட்டிருந்தாங்க, write down the matrix of T belong to A of E in the basis கேட்டிருந்தாங்க. இங்கே கொஸ்டினில் define matrix மட்டும் கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒன்று தான். ஓகே, அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.